into ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா கைன்மாஸ்டரில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், அதாவது ட்ரெண்டிங் லிரிக்ஸ் ஸ்டேட்டஸ் எப்படி எடிட்டிங் பண்ணுறதை பார்க்க போகிறோம். அதற்கான அப்ளிகேஷன் கைன்மாஸ்டர் அண்டு பிக்சார்ட் மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா பிக்சார்ட்டுக்குள்ளே போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு சாங் எடிட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. பிக்சார்ட் ஓப்பன் பண்ண போகிற இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அண்ட் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி எடிட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீ என்ன பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு ஃபோட்டோ நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த சாங்ஸ் பின்னாடி நம்ம வந்து லிரிக்ஸை வந்து இப்போ அந்த இமேஜஸ் பின்னாடி நம்ம வைக்கணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணால் இப்போ இமேஜஸ் அதை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். என்னென்னா இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கட்டர்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வச்சுக்கிட்டு இந்த சூர்யா அந்த இமேஜஸ் மட்டும் கரெக்டாக தனியாக மட்டும் எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃபுல்லாக எடிட்டிங் ஆயிரும். நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது விட்டு போன இடத்துல மட்டும் நீங்கள் எரேசிங் பண்ணி பெயிண்டிங் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் அப்படியே சேவ் கொடுத்தீங்கன்னா பிஎன்ஜியாக சேவ் ஆயிரும். சேவ் பண்ண பிறகு இப்போது கைன்மாஸ்டருக்குள்ளே போவோம். கைன்மாஸ்டர் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்ற ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நீங்கள் எந்த சைஸில் நீங்கள் சூஸ் பண்ணி எடிட்டிங் பண்ணுறீங்களோ சூஸ் பண்ணி எடிட்டிங் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3ஆவது சைஸுக்கு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு மீடியான்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து நான் தேவையான அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அந்த சிசர் பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், பேன் அண்ட் ஜூம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நீங்கள் தேவையான அட்ஜஸ்ட் பண்ணி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி பக்கத்தில் ஈக்குவல் கொடுத்து ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணிவிட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி கலர் ஃபில்டர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு சைடில் லேயர்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பிக்சார்ட்டில் எடிட்டிங் பண்ண அந்த பிஎன்ஜி இமேஜஸை வந்து நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். சூஸ் பண்ணி ஓகே பண்ணிட்டு அதை வந்து கீழே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி சைடில் பார்த்தீங்கன்னா லேயர்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அந்த லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பெயிண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஹேண்ட் ரைட்டிங். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாக்ஸ் நீங்கள் நிறையா இங்கே வந்து பெயிண்ட் மாதிரி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் ஷேப் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஒயிட் பேக்ரவுண்டோ கலர் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஒயிட் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பாயிண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணி இழுத்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் வந்துடும் பார்ட்ரு. இந்த பார்டரை வச்சுட்டு ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஆடியோ, நீங்கள் என்ன பாட்டு சூஸ் பண்ணீங்கன்னா அந்த பாட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பாட்டு சூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சாங்ஸோட லிரிக்ஸை வந்து நம்ம டைப் பண்ணணும். சாங் எடிட்டிங் டைப்பிங் அடிச்சுட்டு சைடில் பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபாண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சுருப்போம். அப்படி உங்களுக்கு தமிழ் ஃபாண்ட் ஆட் பண்ண தெரியலனா கீழே ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருப்போம். அதில் போய் பார்த்தீங்கன்னா எப்படி கைன்மாஸ்டரில் தமிழ் ஃபாண்ட் ஆட் பண்ணுறது அப்படின்றத ஆல்ரெடி போட்டிருக்கேன். அப்படி பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் கிளிக் பண்ணி இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து தமிழ் ஃபாண்ட்டை வந்து கைன்மாஸ்டர் லிங்க்கு ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இப்போ தமிழ் ஃபாண்ட்டாக மாற்றுறோம். நான் ஒரு தமிழ் ஃபாண்ட்டை வச்சு நான் ஓகே பண்ணிக்கிறேன். ஓகே பண்ணிட்டு நீங்கள் தேவை அந்த டெக்ஸ்ட்டை வந்து கரெக்டான அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டு சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சென்ட் பேக்வேர்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க.
சென்ட் டு பேக் அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. சைடில் பார்த்தீங்கன்னா இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் இருக்கும். வந்து இன் அனிமேஷன் வச்சு நீங்கள் கொடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன அனிமேஷன் கொடுக்குறீங்களோ அந்த அனிமேஷன் வச்சு நான் ஒரு அனிமேஷன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு சாங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், கரெக்டாக வந்துருக்கும். நீங்கள் எடிட்டிங் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சைடில் மேலே சேவ்ன்ற பட்டன் இருக்கும். கிளிக் பண்ணி நீங்கள் சைடில் ஷேர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த ரெசல்யூஷனுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களோ அதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய ஃபோன் சைஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ், அதனால் வந்து இவ்வளோ தான் கெப்பாசிட்டி, இவ்வளோ தான். மற்ற ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2K 4K அளவும் இருக்கும். ஸோ சிம்பிளான மெத்தட் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.